மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28 29 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ஆமென். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆமென். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாங்க எங்க சுமையை நாங்க தான் சுமப்போமே தவிர யார் கையில கொடுக்க மாட்டோம். யாசோ சொல்றார், சுமை சுமந்து சோர்ந்து போல நல்லா இருக்கு. எனக்கு அந்த வசனம் தான் நல்லா இருக்கும். இதை விட எனக்கு அங்க படிச்சது நல்லா இருக்கும். சுமை சுமந்து சோர்ந்து போரு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்ல அருமையான வசனம். ஆனா என் சுமையெல்லாம் நீர் என்ன சுமக்கிறது? நானே சுமத்துக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்ன விடுவீங்க, என்ன பாதுகா, அவ்வளவுதான். என் சுமையை நீர் சுமக்கணும் கொடுக்கறது இல்லை. யார் கொடுக்கிறது? பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லி வச்சிருக்கிறார், உனக்கு இருக்கிற சுமைய இளைத்து போன மிருகத்துக்கு கொடுக்கணும். கொடுப்பியா? நான் கொடுக்க மாட்டேன். நான் பாசமா மிருகம்னு நாயை வளர்த்துவேன், பூனையை வளர்த்துவேன். பூனையை மடியில் வச்சிருப்பேன், நாய்க்கு முத்தம் கொடுப்பேன். நாய்க்கு வாயோடு என் வாயோட சேர்த்து வச்சு என்ன செய்வேன்? முத்தம் கொடுப்போம். நாய்க்கு கேவலம். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. பெத்த தாய்க்கு உமா கொடுப்பானா? பெத்த தகப்பனு உமா கொடுப்பானா? நான் சொல்றது வாலிபத்தில் இல்ல, வயசான பிறகு கொடுப்பியா? வாலிபத்தில் எல்லாம் கொஞ்சம் விளையாடுறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா வயசான பிறகு உன்னுடைய தகப்பனாருடைய கையின் பிரயாசம் இழந்து போற பிறகு ஒரு உம்மா கொடுப்பியா? ஆனா நாய்க்கு கொடுப்ப, நாய்க்கு கூட தூங்குவ. கொஞ்சம் கேவலம் இல்ல? பூனைக்கு கூட தூங்குவ. நாயின்னு சொன்ன மரியாதை. பட்டி பட்டி பட்டியோட தானே சேரும். ஆமென். எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. ஏன்னா உலகத்தில் என்னெல்லாமோ நடக்குது நாயை வச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் சரித்திரத்தில் கொஞ்சம் உள்ள போவேன். இன்னைக்கு இருக்கிற பெண்கள், இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் நாயை வச்சு அவ்வளவு பெரிய பாவங்களை செய்கிறாங்க. இது உண்மை. மிருகங்களோடு புணர்வது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த பாசம் ஒண்ணு அங்க கொண்டு போய் தான் சேர்க்கும். இதை தாய் தப்பம் பல்ல இழிச்சிட்டு என் பிள்ளை நல்லா செய்து பாத்தியா? ஏன்? பிசாசுடைய குணம் உங்ககிட்ட வருது, பிசாசு உங்ககிட்ட வருது. ஆனபடியால் பிசாசானவன் அந்த மிருகத்தோடு கூட வாழ்றதுக்கு ஒன்னு என்ன செய்வான்? இன்ட்ரெஸ்ட் ஆக்குவான். தயவு செய்து சொல்றேன், வேதம் சொல்லுகிறது மனிதர்கள் மிருகங்களோடு கூட ஏதோ ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆமென். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு பிள்ளையை பார்த்தேன். அந்த பிள்ளை அது என்ன இன்ஸ்டாகிராமா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த பிள்ளை நாயை வச்சு முத்தம் கொடுத்து அதை கெட்டி அணைச்சு, ஐயோ பார்க்குற நேரம் கேவலமாக இருக்குது. இது அந்த பிள்ளை சுயமா செய்யறது இல்லை, அதை செய்ய வைக்கிறது பிசாசு. நாளைக்கு பாவம் செய்ய வைக்கும். எப்படி இருக்கும்? அப்பதான் மண்டைக்குள்ள குடையும். ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயி போச்சேன்னு. இப்ப விட்டு பிடிக்கிறோம்ல, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. கொஞ்சம் யோசிக்கணும். தயவு செய்து சொல்றேன், அந்த பாசத்தை தாய் தோப்பன்ற காட்ட வைங்க. அந்த பாசத்தை மாறி மாறி சகோதரத்துக்குள்ள காட்ட வைங்க. அதை விட்டுட்டு மிருக ஜீவனுக்குள்ள காட்ட வைக்காதீங்க. அது ஒரு நாள் வஞ்சிக்கும். இது இங்க ஏங்க வெளிநாட்டில் நாயை கல்யாணம் பண்ணிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாதுல்ல? சத்தத்தை கேளு. நாயை கல்யாணம் பண்ற பிள்ளைகள் இன்னைக்கு வாழ்றாங்க இந்த உலகத்துல. சொத்த நாய்க்கு எழுதி கொடுக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குது. பத்திரிகை வாசித்தா தெரியும், டிவி பார்த்தா தெரியும். ஏன் கேட்கிறேன்? அவங்களுக்குள்ளால ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மிருகத்துக்கும் மனிதனுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நமக்குள்ள என்ன உறவு இருக்குது? யாவுடைய பிள்ளை? யாசுவமேசியாவுடைய பிள்ளை என்று சொல்லுகிற நமக்கும் மிருகத்துக்கும் என்ன ஐக்கியம்? சொன்னா புரியாது, நாளைக்கு அனுபவிக்கிற நேரம் தான் தெரியும். அது வரைக்கும் பொறுமையா இருக்குமான்னு கேட்டா பிசாசு பொறுமையா இருக்காதுங்க. பிசாசு உன்னை விடவும் உனக்குள் இருக்கிறவரை விடவும் அவன் பெரியவன். ஏன்னா உனக்குள்ள தேவன் இருந்தா தானே இதெல்லாம் நேசிக்க மாட்டியே.
மிருக ஜீவனை நேசிக்கிற அன்பு யாசுவா இருந்தா வராது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சிடுங்க. அதனால தான் சொல்றேன், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி வாழு. சத்தியத்தை விட்டுட்டு நீ மிருக ஜீவனுக்குள்ள கடந்து போனேன்னா உன் வாழ்க்கை சூனியம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூனியம். எனக்கு தெரிஞ்ச ஒன்று, தாய் தகப்பனுடைய உயிர் எதுக்காக அப்படின்னா, ஒன்றாவது தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்காக, ரெண்டாவது தேவன் தந்த கற்பத்தின் கனிகளை நல்ல முறையில் வளர்த்துவதற்காக. அல்லேலூயா. அது இன்னைக்கு நம்மகிட்ட இல்லையே. பிள்ளைகள் சிச்சிச்சு போதித்து வழி நடத்துறோமான்னு கேட்டால் இல்லை. அதுங்க எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல, ஆக என் பிள்ளை நல்லா இருக்குது, இந்த கதை தான். என் பையன் சொல்றான், கழிஞ்ச நாள்ல என்ன அடி அடிச்சாங்க, ஒரு நாள் தூக்கி வச்சிருக்கு கழுத்தை பிடிச்சி, அப்படிதானே அடி அப்படி. ஆனா இப்ப அடிப்பேனான்னு கேட்டா அடிக்க மாட்டேன். ஏன்? என் பிள்ளை என் தோளுக்கு மேல வளர்ந்துருச்சு. எனக்கு இப்ப அடிக்கிறதுக்கு இல்லை, இப்ப பாசம் காட்ட வேண்டிய நேரம், அன்னைக்கு அடிச்சு திருத்த வேண்டிய நேரம். 5ல் வளையாதது 50ல் வளையாது. அப்ப 5ல் வளர்க்கணும். பாசத்தை எல்லாம் பெட்டி கட்டி உள்ள வச்சிருக்கணும். பாசத்தை வெளியே காட்டணும்னா பிள்ளைக்கு 20 வயசுக்கு மேல காட்டுங்க. ஆமென். அதுக்கு முன்னாடி காட்டாத. காட்டினா உன் பிள்ளை கெட்டு போகும். தெரியல, நமக்கு அறிவில்லை. ஆனபடினால் நம் பிள்ளைய பிசாசுக்கும் பிசாசுடைய கிரியைகளுக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். நீ அறிஞ்சு செய்றியா அறியாம செய்றியா எனக்கு தெரியாது, ஆனா உன் பிள்ளை வஞ்சிக்கப்பட போகுது. அப்ப அதுல இருந்து நம்ம எல்லாம் வெளியில வரணும். பிரைஸ் யாசுவா.